சுவாமிக்கு என்னென்ன வைத்தால் வருவார் என்று என்னென்ன வைக்கிறாங்க? கருவாடு சோறு வகை யாருக்கு? கருப்ப சுவாமிக்கு. ஆமா, கருப்பு ஆடு பலியிட்டார்கள். கல்லு வைத்தா சாராயோ, கருஞ்சுருட்டு புகையும் வைத்து பத்தியும் தானும் இட்டார். வகையுடல சாம்பிராணி கற்பூர தீபமிட கண்டாரே கருப்பண்ணலே கண்டாரே கண்டதொரு கருப்பசாமி ஆனந்தம் கொண்டு அவர் அலறி இங்கே ஓடி வரே. சுவாமி என்னென்று அழைக்கின்றார்? கருப்பையா, நீ எந்த முகம் போனாலும் தங்க முகம் நீ திரும்பி இந்த முகம் வர வேணும் என்று எல்லோரும் தான் அழைக்க எல்லோருமே தான் அழைக்க கருப்பசாமி வருவார் என்று கருப்பா கருப்பா என்று சொல்லி கருப்பா கருப்பா என்று சொல்லி நாம மீட்டு உனை அழைத்தோ நாம மீட்டு உனை அழைத்தோ. சுவாமி அழைத்த உடனே கருப்பையா என்று விருப்பப்பட்டு அழைத்தவுடன் ஆண்டவன் எங்கிருந்தெல்லாம் ஓடியார் தெரியுமா? எங்க? மலையாள தேசம் விட்டார். விளையாடி ஓடி வர அந்த 18 படியை விட்டு பாங்குடனே ஓடி வர கருப்பு குதிரைக்கு கடவாள ஈர்த்து வைத்தார். வெண்சலங்க ஒளி வீச வெள்ள குதிரையிட்டார். காவலர்கள் முன்னடக்க கருப்பையில் ஓடி வாரா. கருப்பையன் ஓடி வர கலகலன்னு குதிரை மேலே சலங்கை ஒளி பளபளக்க. என்ன செய்தா தெரியுமா? காத்தடா உன் புறவி காலடா உஞ்சமைக்கு யாருக்கு? கருப்பண்ண சுவாமிக்கு. சுவாமிக்கு காத்தால புறவி மேலே கருமேக போல எல்லோ பறந்து வர அங்க பார்க்கவே ஓடி வாரா. கருமேகமும் போல எல்லோ கருமேகம் போல எல்லோ கருப்பு நல்லோ குதிரை மேலே காத்தா நல்லோ பறந்து வரா காலாக எரிவது போ. மலை விட்டு வரார் அதிரடியாய் ஓடி வர. மலை விட்டு வரார் அதிரடியா ஓடி வர. மலை விட்டு
ஆளாக்கி